ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஃப்ளேவர்ஸ் ஆஃப் பைட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பாரம்பரிய ஸ்வீட்ஸான அக்கார வடைசல் எப்படி தான் பார்க்க போகிறோம். வாங்க ரெசிபிஸ்க்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: பச்சரிசி 1/2 கப், பாசிப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், பால் 1 கப், வெல்லம் 1/2 கப், நெய் 2 டீஸ்பூன், முந்திரி திராட்சை சிறிதளவு, ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன். இது செய்முறை எப்படின்னா, பாசிப்பருப்பு அப்புறம் அரிசி ரெண்டையும் 2 நிமிடம் வறுத்து 2 கப்பு நீரில் நம்ம வேக வச்சுக்கணும். அப்புறம் வெல்லத்தை தனியாக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மெல்ட் பண்ணி அதை ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா, வேக வச்ச அரிசியில் நம்ம பால், வெள்ளைப்பாகு, நெய், ஏலக்காய் தூள் இது எல்லாம் எடுத்து வச்சுருக்கோமோ அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சை நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். வேணுன்னா நமக்கு பிடிச்ச ஃபேவரட்டான நட்ஸையும் சேர்த்துக்கலாம். நான் ரொம்ப கம்மியான அளவில் செய்யக்கூடிய அளவுக்கு டிப்ஸ் கொடுத்துருக்கேன். ரெண்டாவது ரெசிபி தேங்காய் பர்பி. இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: தேங்காய் துருவல் 1 கப், சர்க்கரை 3/4 கப், நெய் 1 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன். இது எப்படி செய்யணும்னா, கடாயில் நம்ம சர்க்கரையை எடுத்துக்கிட்டு ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு பாகு கிடைக்கும். அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு மறுபடியும் அந்த பாகை கடாயில் ஊற்றி நம்ம என்ன செய்யணும்னா, தேங்காய் துருவலை அதில் போடணும். நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு ரிச் அரோமா கிடைக்கும். அப்படி கிடைக்கும்போது நம்ம என்ன செய்யணும்னா, நெய், ஏலக்காய் தூள் ரெண்டையும் அதை சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இங்கே ஒரு தனியாக ஒரு தட்டில் பார்த்திங்கன்னா நெய் தடவி வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் அந்த தட்டில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் வெட்டி நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எம்மியான டேஸ்ட்டில் இருக்கும். ஆயுத பூஜைக்கான ஹெல்த்தியான ஸ்வீட்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.